என்ன தாட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் சாராயம் குடிக்கக்கூடாது. இதை பற்றி தான் ஒரு தாட்ஸ் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாராயம் குடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சாராயம் குடிக்கிறதுனால நமக்கு வர பின்விளைவுகள் வந்து ஒரு 3 பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, சாராயம் குடிக்கும்போது நமக்கு உடலில் உள்ள பாகங்கள், உடல் உறுப்புகள் ஆட்டோமேட்டிக்காக போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு ஒரு நாள் நம்ம கெட்டு 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 ஒரு நாள் அது கிட்னியாலும் சரி, இதயமானாலும் சரி, நுரையீரலாலும் சரி, இன்னும் உடல் பாகங்கள் ஒன்று உண்டுன்னா ஃப்ரெண்ட்ஸ், அது உடனே தெரியாது. ஆனால் அது குடிக்க 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 அது வந்து உடல் பாகங்கள்லாம் அது கெட்டு கெட்டு போக போகணும் ஃப்ரெண்ட்ஸ். உடல் பாகங்கள்லாம் எல்லாம் என்ன பண்ணுவோம், செயலேருந்து அது கெட்டு போகும் ஃப்ரெண்ட்ஸ். கெட்டு போகும்போது நம்ம சில பேர் நிறைய சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஒரு 30-35 வயசுலேயே குடிக்க அடிமையாகிட்டு குடிச்சு சீக்கிரம் இறந்து போயிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இறந்து போயிடறாங்க. அதனால் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட்டு குடிக்க சாராயம் குடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது குடித்தா ஃபஸ்ட்டு உடலுக்கு ரொம்ப கேடு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டாங்கன்னா, சில பேர் பண பிரச்சனைனா, சில பேர் பிஸ்னஸ் தோல்வினா, சில பேர் ஏதோ மன அழுத்தனா, உடனே அவங்க எடுக்கிற டிசிஷன் என்னன்னா, போவோம் சரக்கு போடுவோம், சாராயம் குடிப்போம், இப்போ நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தவறான முடிவு எடுத்து அது போய்ட்டு அந்த சாராயம் குடிக்கிறாங்க. குடிக்கும்போது அது அவங்க உடலுக்கே, அது உடலில் ஒவ்வொரு உறுப்பும் கெட்டு போய் உடலுக்கு அது பெரிய ஒரு கேடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து உடலுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக முடியுது. இதனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன சுச்சுவேஷன், எந்த பிஸ்னஸ் தோல்வியோ இல்லை வீட்டில் பிரச்சனையோ இல்லை என்ன பிரச்சனையோ இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களுடைய ஏமாற்றத்தில் எந்த சுச்சுவேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாராயம் குடிக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த டைம் என்ன பண்ணோம், ஒரு சபப்பைகளோட போயிட்டு சர்ச்சில் சகோதரோட பேசலாம், கூடி ஜெபிக்கலாம் அப்படின்னு நல்லா நம்ம இருக்கிற திக் ஃப்ரெண்டு, ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டை கூட நம்ம விஷயத்தை ஷேர் பண்ணலாம். அதை விட்டு நம்ம போய் சாராயம் குடிக்க ஃப்ரெண்ட்ஸ், அது உடலுக்கு கேடு. இரண்டாவது தான் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து சாராயம் குடிக்கிறதுனால முதல் விளைவு வந்து உடலுக்கு கேடு. ரெண்டாவது விளைவு சாராயம் குடிக்கிறதுனால பணம் லாஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெய்லியும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, மூட்டை தூக்குறாங்க, கஷ்டப்பட்டு என்னென்ன வேலையை செய்யறாங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி அதை போய்ட்டு ஈஸியாக என்ன பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஒரு நாளைக்கு 1000, 2000, 1000, 500, 2000 குடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், பணம் வந்து நம்ம டெய்லியும் பணம் ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபான்னு கணக்கு வச்சா கூட மாதம் 15,000 ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா, ஒரு அந்த சாராயம் குடித்தனா பணம் வீணாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பணம் அந்த 500 ரூபாய் எடுத்து மாதிரி வீட்டில் வந்து ஒரு கிலோ கறி எடுத்து அன்பா மனைவியோட பிள்ளைகளோடு நம்ம சாப்பிட்டு சந்தோஷமாக அப்பா அம்மாவோட சாப்பிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 500 ரூபாய் போய் சரக்கு குடிக்கிறதுனா வீட்லேயும் பிரச்சனை, உடலுக்கும் பிரச்சனை, பணம் வந்து சீக்கிரமாக கரைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா பணம் இல்லாமல் நம்ம சொந்த பந்தம் மதிக்க மாட்டாங்க, பெத்த பிள்ளைங்களும் மதிக்க மாட்டாங்க, கட்டின மனைவி கூட மதிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து